அன்றைய எகிப்து நாட்டை ஃபிர்அவுன் எனும் கொடுங்கோலன் ஆண்டு வந்தான். அன ரப்புக்குமுல் அஅலா, நான் தான் உங்களின் இரட்சகன் என்று பிரச்சாரம் செய்து வந்தான். கிப்தி சமூகத்தை சேர்ந்த அவன் பனு இஸ்ரவேலர்களை தனது எதிரியாக கருதினான். காரணம், அன்றிரவு அவன் கண்ட கனவு பைத்துல் முகத்தஸ் எனும் இடத்திலிருந்து ஓர் நெருப்பு வருகிறது. அவனையும் கிப்தி சமூகத்தாரையும் அந்த நெருப்பு அழித்துவிட்டு பனு இஸ்ரவேலர்களை எதுவுமே செய்யாமல் சென்று விடுகிறது. ஃபிர்அவுன் அன்றைய காலத்தில் வாழ்ந்த அனைத்து ஜோதிடர்களையும் கூப்பிட்டு அனுப்புகிறான். கனவுக்கு விளக்கம் கேட்கிறான். பனு இஸ்ரவேலர்களில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை உங்களையும் உங்களது சமூகத்தாரையும் அழிக்கப் போகின்றது என்று வந்த ஜோதிடர்கள் கூறினார்கள். அன்றிலிருந்து கட்டளை பிறப்பிக்கிறான். பனு இஸ்ரவேலர்களில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்மகனையும் கொன்றுவிட வேண்டுமென்று தனது படைகளுக்கு கட்டளையிடுகிறான். எகிப்தில் இரத்த ஆறு ஓடுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயாரும் கற்பமடைகிறார்கள். என்ன நடந்துவிடும் என்ற பயத்தோடு கற்பகாலத்தை கடக்கிறார்கள். நிச்சயமாக நாம் உமது குழந்தையை பாதுகாப்போம். அல்லாஹ்வின் கட்டளைப்படி குழந்தையை தட்டில் வைத்து நைல் நதியில் விடுகிறார்கள். குழந்தை தட்டின் மேல் மிதந்தபடி நதியில் செல்கிறது. ஃபிர்அவுனின் மாளிகையின் முன்பு அவனது மாளிகையை அலங்கரிக்கும் பெண்கள் நதியில் குளித்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தையை கண்டதும் மாளிகையின் அரசியிடம் கொடுத்து, பயந்தபடி உமது கணவர் இந்த குழந்தையை கொன்று விடுவார் என்று கூறினார்கள். குழந்தை அழகிய கண்களோடு சுற்றுமுற்றும் பார்க்கின்றது. குழந்தையை கண்டதும் ஆசியா அம்மையாருக்கு குழந்தையை எவ்வாறாவது கணவரிடமிருந்து காப்பாற்றி குழந்தையை வளர்க்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டு விடுகிறது. ஃபிர்அவுன் குழந்தையை கொல்வதற்கு எவ்வளவு முயற்சித்த போதிலும் அவனிடம் மன்றாடி குழந்தையை வளர்ப்பதற்கு அனுமதி பெற்றுவிட்டார் ஆசியா அம்மையார். குழந்தையை முதலாக ஃபிர்அவுன் தூக்குகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது முகத்துக்கருகில் தூக்கிச் செல்கின்ற போது உதைத்து விட்டார்கள். கோபத்தில் பொங்கி எழுந்த ஃபிர்அவுன் மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்லத் துடித்தான். அம்மையார் மறுபடியும் கெஞ்சவே தனது சகாக்களின் ஆலோசனைப்படி குழந்தைக்கு ஒரு பரிசோதனை நடத்தினான். பேரித்தம்பழம் ஒரு தட்டிலும் நெருப்பு ஒரு தட்டிலும் குழந்தைக்கு முன்னால் வைக்கப்படுகின்றது. சாதாரண குழந்தை என்றால் நெருப்பின் பகட்டை கண்டு நெருப்பை எடுத்துவிடும். ஏதோ சக்தி வாய்ந்த குழந்தை சாதுரியமாக மறுதட்டை கையில் எடுத்துவிடும் என்று ஃபிர்அவுன் நம்பினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேரித்தம்பழக்கம் கையை கொண்டு வர ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையை நெருப்பின் பக்கம் தட்டிவிடுகிறார்கள். அந்த நெருப்பை வாயில் போட்டதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகின்ற பொழுது கொண்டு கதைப்பார்கள். இறைவனின் அற்புதம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்கு ஃபிர்அவுன் முழு சமூகத்தின் ஆண்களையும் கொன்று கொண்டிருந்த போது அல்லாஹ் அவனுடைய மாளிகையில்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்து காட்டினான். குழந்தை படிப்படியாக வளர்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிப வயதை அடைந்ததும் ஃபிரௌனின் கொள்கைக்கு மாற்றமாக சில விடயங்களில் நடக்கிறார்கள். காலம் உருண்டோடிக் கொண்டிருக்கிறது. அன்று ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கள் அனைவரும் அயர்ந்திருந்த நேரத்தில் நகரத்தினுள் நுழைகிறார்கள். கிப்தி சமூகத்தை சேர்ந்த ஒருவனும் தன்னுடைய பனு இஸ்ரவேலர்களைச் சேர்ந்த ஒருவனும் சண்டை சச்சரவில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். தன்னுடைய கூட்டத்தாரான அந்த மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் என்னை காப்பாற்றுங்கள் என வேண்டி நின்றான். فَوَقَصَ مُوسَى فَقَضَى عَلَيْهِ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சச்சரவிலிருந்து பாதுகாக்கும் பொருட்டு கிப்தி சமூகத்தை சேர்ந்த அவனின் நெஞ்சில் ஒரு குத்து குத்துகின்றார். ஃபகதா அலைஹ் அந்த இடத்தில் அவன் ரூஹ் பிரிகின்றது. தற்செயலாக நடந்த இந்த சம்பவத்தினால் கவலை கொண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் قال هذا من عمل الشيطان நிச்சயமாக இது ஷைத்தானின் வேலைகளில் ஒன்றாகும் என்று கூறியபடி இன்னி ظلمت نفسي فاغفر لي فغفر له எனது இரட்சகனே, நான் எனக்கு அநியாயம் செய்துவிட்டேன், என்னை மன்னித்தருள்வாயாக என்று இறைவனிடம் பிரார்த்திக்கிறார்கள். فغفر له அல்லாஹும் அவரை மன்னித்து விட்டான். அடுத்த நாள் நகரிற்குள் நுழைகிறார்கள். நேற்று தன்னை உதவிக்கு அழைத்த அதே மனிதன் இன்னொருவருடன் சண்டை பிடித்து கொண்டு அன்றைய நாளும் உதவி தேடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இன்னக லகவிய்யும் முபீன், நிச்சயமாக நீ பயங்கரமான அழிச்சாட்டியக்காரனாய் இருக்கின்றாய் என்று கூறினார்கள். அவ்விருவருக்கும் பகைவனாக இருப்பவனை பிடிக்க அவர் நாடிய பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தைச் சேர்ந்த அந்த மனிதரும் மூசா தன்னை கொல்ல வருகிறார் என்று நினைத்து, யா மூசா அதுரீது அன் தக்துலனி கமா கதல்த நஃப்ஸம் பில் அம்ஸ், மூசாவே, நீர் நேற்று கொலை செய்தது போல் என்னை இன்று கொலை செய்ய நாடுகிறீரா என்று பரந்த வழியில் கேட்டவுடன் நேற்று அந்த கிப்தி சமூகத்தை சேர்ந்த மனிதரை கொன்றது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று அவர்களுக்கு புரிந்து எவ்வாறோ ஃபிரௌனுக்கு தகவல் செல்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்காக ஃபிரௌன் ஒரு படையை அனுப்புகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வாறோ இந்த செய்தி கேள்விப்பட்டு மதியனுக்கு தப்பித்து சென்று விடுகிறார்கள். உண்ண உணவும் இல்லை, உறங்க இடமும் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடத்தில் இறைஞ்சுகிறார்கள். இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் ഖൈரின் ஃபகீர், நீ இந்த பூமிக்கு இறக்கக்கூடிய அனைத்து நலவுகளிலும் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் யா அல்லாஹ் என்று